வணக்கம்ப்பா. இங்கே 1000 அதனுடைய அடுக்கு 9 வகுத்தல் 10 அடுக்கு 24 இப்படி கொடுத்துருக்காங்க. இதனுடைய மதிப்பு எப்படி வேணால் இங்கே 2 அடுக்கு விதிகள் நம்ம பயன்படுத்துவோம். ஃபஸ்ட்டு ஏயின் அடுக்கு m அதனுடைய அடுக்கு n இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா ஏயின் அடுக்கு m பெருக்கல் n. இன்னொன்று ஏயின் அடுக்கு m பை ஏயின் அடுக்கு n அப்படின்னா இது வகுத்தலாக இருந்துச்சுன்னா அடுக்கு என்ன பண்ணணும்னா கழிக்கணும். அடிமானம் சமமாக இருந்து அடுக்கு என்ன பண்ணுவோம் வகுத்தல் இங்கே வந்துச்சுன்னா கழிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், 1000 நம்ம என்ன எழுதிக்கலாம்? 10 அடுக்கு 3. அதுக்கு மேலே இருக்கிற அடுக்க 9ன்னு எழுதிக்கலாமா? கொடுத்தது அப்படி இருக்கு. இந்த வகுத்தல் சிம்பலை நாம் பை போட்டுக்கலாம். 10 அடுக்கு 24. இப்போ இங்கே என்ன ஃபார்முலா இந்த பாருங்கள், அடுக்குக்கு மேலே அடுக்கு வந்து இந்த பெருக்கலாம் சொன்னோம்ப்பா. அப்புறம் 9 3 பெருக்குன்னு என்ன வரும்னா 10 அடுக்கு 27 பை 10 அடுக்கு 24. இப்போ அடுத்த ஃபார்முலா பாருங்கள், இங்கே நமக்கு ஏன் அடுக்கு m பை ஏன் அடுக்கு n அடுக்கு என்ன பண்ணும் கழிச்சோம். அப்போனா அடிமானம், இதை அடிமானம் சொல்லுவாங்க, இதை அடுக்குன்னு சொல்லுவாங்க. அடிமானம் அது ஒரு தடவை எழுதிட்டு 27 கழித்தல் 24 அப்போனா கழிச்சா நமக்கு என்ன வருது? 10 அடுக்கு 3. அப்போனா ஆன்சர் 3 10 போட்டோம்னா நமக்கு 1000 கிடைக்கும். இதனுடைய ஆன்சர் 1000. அடுத்த கணக்குப்பா. இப்போ இங்கே ரூட்டு இந்த மாதிரி சம நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. இது ரொம்ப எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்க ஈஸியான மெத்தடை பார்த்துடலாம். இங்கே லாஸ்ட்டு ரூட் 25 இருக்காப்பா. 25 ரூட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5. சரியா? இப்போ 5ஐயும் 11ஐயும் கூட்டினா நமக்கு இங்கே என்ன வருது? 16. 16 ரூட்லேருந்து நம்ம எடுத்தோம்னா 4. இப்போ மறுபடியும் 21 + 4 25. இந்த 25 ரூட்டுக்குள்ளே இருக்குது, அதை வெளியே எடுத்தோம்னா இங்கே கிடைக்கிறது நமக்கு 5. இப்போ 31 5 கூட்டும் போது 36 வருதா? ரூட்டுக்குள்ளேருந்து 36 எடுக்கும்போது என்ன வருது? 6. இப்போ பாருங்கள், 58 + 6. இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிறது 64. 64 வர்க்கமூலம் 8. அப்போ நான் இதனுடைய ஆன்சர் 8. இது நம்ம டைம் மின்ஸ்னு இப்படி செஞ்சு பார்க்கலாம். இல்லைனா இப்போ பாருங்களேன், இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? 58 கூட்டலில் கொடுத்துருக்காங்களாப்பா. அப்போ நான் 58க்கு அடுத்த முழு வர்க்கம் என்னவா இருக்கும் அப்படி பார்த்தோன்னா 64. 7 இருக்க கிடையாது, 6 இருக்க வாய்ப்பும் கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்த முழு வர்க்கம் 64, அதனுடைய வர்க்கம் மூலம் 8. அப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.